வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 43ஆம் அதிகாரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், அதாவது 18ஆம் வசனம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். 19ஆம் வசனத்தை நான் வாசிக்க வேண்டாம், அது உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் ஒவ்வொரு முறை இதை வாசிக்கும் போது ஒன்று சொல்லுவேன், 18 வாசித்துட்டு தான் 19க்கு வரணும். 18 ஒர்க் அவுட் ஆனால் தான் 19 ஒர்க் அவுட் ஆகும். 18 விட்டுட்டு 19 இதோ புதிய காரியத்தை செய்கிறேன்னா ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, புதிய காரியம் நடக்கணும்னா நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். நடக்கணும்னா முந்தினவைகளை நீ நினைக்காதப்பா, முந்தினவைகளை, அடுத்தது பூர்வமானவைகளை நீ சிந்திக்காத. பழைய சம்பவம், பழைய சண்டை, பழைய வாக்குவாதம், பழைய போராட்டம், பழைய பிரிவினைகள் இல்லை, அதை போட்டு திரும்ப திரும்ப நினச்சி அந்த கசப்புகளை வளர்த்து கொண்டு இருப்பீர்களே. ஆனால் இப்போ நியூ இயருக்கு போகும்போது உங்கள் பாஸ்டர் வாக்குத்தத்தம் கொடுப்பாங்க. சில ஆலயங்களில் நிறைய வாக்குத்தத்த வசனங்களை ட்ரேயில் வச்சு கொடுப்பாங்க. அதை நம்ம எடுப்போம், அப்போ விசுவாசத்தோடு பார்ப்போம். நம்புகிறவங்களுக்கு அது நடக்கும், நம்பாதவங்களுக்கும் சில நேரத்தில் நடக்காது. சில நேரத்தில் அதை கிளி ஜோசியை மாதிரி பார்க்குற இடங்கள்ல இருக்குது. அதனால் இங்கே பாருங்கள், ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, வருகையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம். இயேசு ராஜாவினுடைய வருகையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறோம். உலகத்தின் முடிவை நோக்கி நம்ம பயணித்து கொண்டு வருகிறோம். ஆமாம் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இந்த அந்த உலகம் முழுவதும் ஒரு வெப்பத்தன்மை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. சரியா? அதற்காக உலக நாடுகளின் தலைவர்கள் வேதனைப்படுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போது திடீரென்று வானம் கிழித்து இறங்கி மழை கொட்டுன்னு கொட்டுகிறது. சரியா? கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த ஸ்கை பஸ்ட் ஆன மாதிரி பயங்கரமாக தண்ணீர் ஊடி. இதுக்கெல்லாம் காரணம் இந்த கடைசி நாட்களில் வருகிற அந்த 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 வெப்பத்தன்மை அதிகரிக்கிறதுனால வருகிறது ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்போ இதில் இந்த இப்படிப்பட்ட கடல் நீர் எப்பவும் கேள்விப்படலை, இந்த வருஷம்தான் கேள்விப்படுறோம். அதாவது நம்ம ஓடுகிற தண்ணீரை உள் வாங்குவதற்கு கடல் நீர் மறுக்கிறது. தூத்துக்குடியில் நடந்தது, சென்னையில் நடந்தது, யோசித்து பாருங்க. அப்போது தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்னும் அநேகருக்கு அதாவது பைபிளை படிக்காதவங்களுக்கு அல்லது பைபிளை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லுகிற சம்பவம் தெரியாது. ஆனால் விசுவாசிகளுக்கு இந்த சம்பவம் தெரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த நாட்களில் எது வேண்டுமானால் நடக்கும். உலகத்தை, பூமியை காரிருள் மூடுகிற ஒரு காலம். அப்போ இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் நீங்கள் பழைய சம்பவங்களையும் பழைய கசப்புகளையும் வைத்து கொண்டு இருக்கக்கூடாது. அப்போது எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை நான் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே வருகிறேன். அந்த 2:14 நம்ம என்ன வாசிக்கிறோம் சொன்னால், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பகையாகிய நடு சுவர், 14ஆம் வசனம் ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்க. எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடு சுவர். பகை பிரிவினை, பகையான பிரிவினை, பகையாகிய பிரிவினை. போதும், இது ஒரு நடு சுவர். இப்போ கணவன் மனைவிக்கிடையே ஒரு பகை வந்துட்டுன்னா அங்கே பிரிவினை என்ற ஒரு சுவர் அங்கே வந்துடுது. இன்றைக்கி கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், சபையில் 2 பிரிவு. என்னை பொறுத்தவரையில் 190 சிஎஸ்ஐ சபைகளில், ஏன்னா நான் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்னால சொல்கிறேன், 2 குரூப் இல்லாமல் இருக்காது. ஆமாம், எங்கள் சபையில் கிடையாது அப்படின்னா அதுக்காக தோத்துறோம். 90% மேலே 2 குரூப் இருக்கும், ஆப்போனன்ட் குரூப் இருக்கும். ஒருத்தர் ஆலயத்தை கட்டணும்னு ஒருத்தர் கட்டக்கூடாது, ஸ்டே வாங்கக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க. ஆலயத்தை கட்டுறது நல்லதானப்பா அப்படின்னா, இல்லை அது பழங்காலத்தில், அது அந்த தாத்தா கட்டின காலம், அப்படியே இருக்கணும்னு அதை போய் கோர்ட்டில் போட்டு ஸ்டே வாங்கி அது இழுபறியாக நின்று
அதுக்கு இவங்களும் லட்சக்கணக்கான பணம், அவங்களும் லட்சக்கணக்கான பணம், கோர்ட்டுக்கும் செலவழிக்கணும். இதை பகையாகி நின்ற நடுச்சுவர். நிறைய வீடுகளில் இங்கே பாருங்கள், நிறைய ஆசீர்வாதம் நிறைய வீட்டில் இருக்கும். ஆனால் அந்த பிரதர்ஸ்னால, அந்த சிஸ்டர்ஸ்னால, அவங்க பிள்ளைகளால் அனுபவிக்க முடியாமல் இருக்கும். இது என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இதை என்ன நினைக்கிறீங்க? சாத்தானுடைய தந்திரம். ஆமென். நீங்களும் நானும் அனுபவிக்கிறதுக்காக தேவன் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள். உங்கள் வீட்டில் ஒரு கார் இருக்குது, சரியா, கீ இருக்குது, பெட்ரோல் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காரை உங்களுக்கு ஓட்ட தெரியலன்னு வைங்க, அட்லீஸ்ட் டிரைவரை வச்சாவது ஓட்டணும். அது சும்மா அப்படியே கிடந்ததுன்னா அது இந்த காலகட்டங்களில் எலி உள்ளே போய் ஒயரெல்லாம் வெட்டிடும், அதுக்கப்புறம் செத்தே போயிடும், கார் பழுதடைஞ்சிரும். சரியா? ரைட். இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 120 சங்கீதம். சங்கீதத்தை திருப்புங்க. 120 சங்கீதத்தை நீங்கள் திருப்பி வாசிக்க வேண்டிய வசனம் 6ஆம் வசனம். 6 சங்கீதம் 120:6. சமாதானத்தை பகைக்கிறவரிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். 7ஆம் வசனம். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். சமாதானத்தை 6ஆம் வசனம் சொல்லுகிறது 6ல், சமாதானத்தை பகைக்கிறவிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். சத்தமாக வாசிங்க நீங்கள் அந்த வசனத்தை. சமாதானத்தை பகைக்கிறவரிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். சமாதானத்தை பகைக்கிறவரிடத்தில் நான் குடியிருந்தது போதும் அப்படின்னு சொல்லலை, என் ஆத்துமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை கணவன் மனைவிக்கிடையே சமாதானம் இல்லை அப்படின்னா இருக்கலாம், ஆனால் ஆத்துமாவில் சந்தோஷம் இருக்காது. ஆமாம், பிரதர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்ன எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படி இருக்க, ஒருத்தரத்து கெட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனால் உள்ளபடியே அவங்களுக்குள்ள மனதார அவங்கள வாழ்த்த மாட்டாங்க. அவங்களை குறித்த தவறான புரிதல் இருக்கும், ஆனால் வெளியே காட்டிக்கிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய கிறிஸ்தவ ஒரு குரூப் ஒன்று இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நான் என்ன உங்களோடு கூட பேசுகிறேன்னு கேட்டால், சமாதானத்தை பகைக்கிறவர்கள். இதை பாருங்கள், பகையை பற்றி தான் பேசிக்கிட்டே வரேன். இந்த பூர்வ காலத்தில், முந்தின காலத்தில் நம்ம இருந்த அந்த பகை அந்த காலத்தில் இவர் என்ன பண்ணார் தெரியுமா, எங்கள் அப்பாட்ட எப்படி நடந்தான்னு தெரியுமா, அப்படி இப்படின்னு பழைய சம்பவங்களெல்லாம் கிண்டி கிளறி அதை பேசும்போது அந்த இடத்துல சமாதானம் பகைக்கப்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டிய பெரிய ஆசீர்வாதம் சமாதானம் தான். ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தாலும் பெரிய வீட்டில் வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய சமாதானம் தான். கர்த்தர் சொன்னார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உலகம் கொடுக்குற பிரகாரமாக அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகமும் சரியா? அப்போ நான் என்ன சொல்கிறேன், உள்ளத்தில் சமாதானத்தை, அதாவது உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கல. ஆண்டவர் அவர் சமாதான காரணர். அப்புறம் இயேசுவே சோதராம் 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 சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே நீ சமாதானம் ஆகாமல் இருந்தீங்கன்னா, ஏன்னா அடுத்த வசனத்தில் வாசித்தோம்ல, அதாவது என்ன வாசித்தோம், அந்த 120 சங்கீதம் 7ஆம் வசனத்தில், நான் சமாதானத்தை நான் விரும்புகிறேன் அல்லது நாடுகிறேன், ஐ ஆம் ஃபார் பீஸ், நான் சமாதானத்தை தான் விரும்புகிறேன். ஆனால் அந்த சமாதானத்தை பேசினாலே, அதாவது அவங்க சண்டைக்கு வந்துடுறாங்க. சமாதானத்தை மட்டும் பேசாத, சமாதானத்தை பேசாத, மற்ற எதாவது பேசு. சமாதானத்துக்கு இடமே கிடையாது. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன், பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்தில் பிசாசு, அதாவது தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து தெரிந்து கொள்ளப்பட்டவங்க குடும்பங்களில், விசுவாசிகள் நிறைய சபைகளில் இந்த மாதிரி இந்த ஃபேமிலி அஃபேர்ஸை பற்றி பேசுகிறது கிடையாது. சரியா? லைஃப் சேஞ்சிங்கை பற்றி பேசுகிறது கிடையாது. கர்த்தர் உன் கூடயே இருப்பார், கர்த்தர் உன்னை நடத்துவார், உன்னை வாளாக்காமல் தலையா, அது தெரியல நமக்கு. எத்தனை முறை தான் அதையே கேட்குறது.
நீ ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமுக்குரியதெல்லாம் உனக்குரியது, எனக்குரியது. எவ்வளோ காலம்தான் கேட்கறது? அது கேட்டதனுடைய விளைவு ஏதாவது இருக்கா? இல்லை. எவ்வளோ காலம் தான் ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்கை கேட்குறது? கர்த்தர் உனக்கு இதெல்லாம் தந்திருக்கிறார், அதை தந்திருக்கிறார், பொண்ணு வெள்ளி என்னுடையது, அது இதுன்னு. சரி, ஓகேப்பா, எனக்கு ஒரு 10,000 எனக்கு ஒரு 2 கோடி ரூபா தரியா? அந்த அளவுக்கு நீ ப்ராஸ்பரிட்டியில் வளர்ந்துருந்தா, இப்போ நான் அப்படி ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்கை ஃபாலோ பண்ணுகிற விசுவாசிகளை பார்த்து கேட்குறேன். நீங்கள் இந்த ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்கை ஃபாலோ பண்ணுறீங்கல்ல, ஊழியர்களை பார்த்து கேட்குறேன், ப்ராஸ்பரிட்டி டீச்சிங்கை ப்ரீச் பண்ணுறீங்கல்ல, ஓகே, நீங்கள் ப்ராஸ்பரிட்டியில் தானே மிதக்கிறீங்க. இப்போ எனக்கு 2 கோடி ரூபா இலவசமாக தருவியா? விசுவாசிகளிடத்துலேருந்து வாங்கிறதுக்கு தான் நீங்கள் ஆயத்தமாக இருப்பீங்களே தவிர கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்க மாட்டீங்களே. அப்போ இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை சமாதானம் தான் ரொம்ப முக்கியம். பெரிய பெரிய பணக்காரர்கள் வீடுகளில் சமாதானம் கிடையாது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் வீடுகளில் சமாதானம் கிடையாது. பெரிய பெரிய நடிகர்கள் வீடுகளில் சமாதானம் கிடையாது. அப்போ இன்றைக்கு நான் என்ன உங்களுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் மேல் வந்தது. இப்போ இந்த சமாதானத்தில் எங்கே பிரச்சனை நடக்குது தெரியுமா? வாசிங்க. இன்றைக்கி வாசிக்க வேண்டிய நம்ம 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 22. யோராம் யெகூவை கண்டவுடனே, யெகூவே சமாதானமா என்றான். அதற்கு யெகூ, உன் தாயாகி எசபேலின் வேசித்தனங்கள், அவருடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாக இருக்கையில் சமாதானம் ஏது? யோராம் யெகூவை பார்த்து கேட்குறான். யோராம் ஆகாப்பின் குமாரன், சரியா? யெகூ அபிஷேகம் பெற்று அந்த யெகூவின், அதாவது ஆகாப் குடும்பத்தை அழிக்கும்படி கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் போகிறான். அப்போ யெகூவை கண்ட உடனே யோராம் கேட்குறாரு, எப்பா இவ்வளோ வேகமாக வரியே, சமாதானமான ஒரு பிரயாணமா, சமாதானமா என்று கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, சமாதானம் ஏது, எங்கப்பா சமாதானம்? அப்படியா? ஏன், என்னாச்சு? அதற்கு சமாதான கேடுக்கு காரணம் என்ன? உங்கள் அம்மா தான். உங்கள் அம்மா, அதாவது எசபேலின் வேசித்தனங்களும் இல்லை அவளுடைய பில்லி சூனியங்களும் இத்தனை ஏராளமாக இருக்கும்போது எப்படிப்பா சமாதானம்? அப்போ சமாதானம், நிறைய பேர், ஆண்டவரே எங்கள் வீட்டில் சமாதானம் இல்லை, எங்கள் வீட்டில் சமாதானம். எங்களை மாதிரி ஊழியர்களுக்கு இமெயிலோ கடிதமோ ஃபோன் போட்டு எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை சகோதரனே, சமாதானத்துக்காக ஜெபிங்கன்னு நீங்கள் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுறோம். சில வீட்டுக்கு உடனே சமாதானம் வருது, சில வீட்டுக்கு சமாதானமே வரமாட்டேங்கு. இப்போ ஏன் வரமாட்டேங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்ல, வேதத்தை நான் உங்களுக்கு போதிக்கணும். அப்போ தான் அவன் தான் சரியான தீர்க்கதரிசி. இல்லை நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் வரேன், நான் குடுகுடுப்பக்காரன். இன்றைக்கி நான் உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் தாயாக இயேசபேலின் வேசித்தனங்கள், அவளுடைய பில்லி சூனியங்கள் இத்தனை ஏராளமாக இருக்கும்போது சமாதானம் எங்கேருந்து வரும்? அப்போ சமாதானத்தை கெடுக்கிறது வேசித்தனங்கள், சரியா, பில்லி சூனியங்கள். இது ரெண்டுமே நான் செய்யலை அப்படின்னு நீங்கள் சொன்னால், நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 1 சாமுவேலின் புத்தகம், 1 சாமுவேல் சாப்டர் 15, 15ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் திருப்புங்க, 23ஆம் வசனம். ஆமேன். 23. 1 சாமுவேல் 15:20. ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கு, விக்கிரக ஆராதனைக்கு சரியாக இருக்கிறதான். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவம். ரெண்டகம் பண்ணுதல். இங்கே பாருங்க, அண்ணன் தம்பிக்குள்ள பிரிவினை, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரிவினை, மாமனார் மாமியாருக்குள்ள சண்டை. நிறைய பேருக்கு தங்களை தாங்களே நியாயப்படுத்துகிறாங்க. ரொம்ப டஃப் கேரக்டராக இருக்கிறவங்களோடு பேசுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, சாந்த குணம் உள்ளவனாக மாறணும். ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் வைராக்கியம் பாராட்டணும். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் வைராக்கியம் பாராட்டணும். சரியா? இந்த முரட்டு வைராக்கியம். ஆமாம், அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், இவன் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் என்ன ஸ்டேட்டஸில் ஒன்றுமே இல்லை. சிலர் தங்களுடைய ஸ்டேட்டஸை தாங்களே, இதென்ன கம்ப்யூட்டரில், உங்கள் செல்ஃபோனில் போடுற ஸ்டேட்டஸாக இது?
ஓயாமல் படத்தை மாற்றிக்கிட்டு கிடக்கிறானுங்க சில பேர். அந்த ஸ்டேட்டஸை போய் அதை போய் நோண்டி உள்ளே போய் இன்னொரு குரூப்பு பார்த்துட்ருக்கு. எனக்கு இதுக்கெல்லாம் நான் யோசிக்கும்போது இப்போது அன்றாட வரக்கூடிய சில தகவல்களை பார்க்குறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பியிருக்குன்னு சொல்லும்போது, ஓ அப்படி அனுப்பியிருக்கீங்களோ அப்படின்னு தான் நம்ம போய் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா அன்றாட வேலைகள், அன்றாட பொறுப்புகள் இருக்குது. ஆனால் எப்படி தான் உங்களுக்கு போய் இன்னொருத்தன் ஸ்டேட்டஸை, உன் ஸ்டேட்டஸே இப்படி ஒன்றும் இல்லாமல் கிடக்குதே. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அப்போ இதுலேருந்து சொல்லுனேன்னா வேலை வெட்டி இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். வேலை வெட்டி இல்லாத கேஸுகளுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆத்துமாக்கள் மேலே பாரம் கொண்டு ஊழியத்துக்கு வாங்க. 1000 தடவை அழைப்பு கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஒரு சாஃப்ட்வேராக உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, சம்பாத்தியம் கிடையாது. ஆமாம், கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும். நீங்கள் தான் சம்பாதிக்கிறீங்களே, நேரம் போக ஜப ஊழியத்துக்கு வாங்க. இல்லை நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், சும்மா இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, நான் ஒரு செக்யூரிட்டி வேலையை கொடுங்க எனக்கு, வாங்க வாங்க. சந்தோஷமாக கர்த்தருடைய வீட்டில் செக்யூரிட்டி கார்டாக இருப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? ஏன் நேரத்தை காலத்தை வீணாக கழிக்கிறீங்க? சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில் இந்த ரெண்டகம் பண்ணுதல் இது ரொம்ப டேஞ்சர். அந்த குரூப்பை பற்றி இந்த குரூப்புக்கிட்ட பேசுகிறது, இந்த குரூப்பை பற்றி அந்த குரூப்பை பேசுகிறது. அதுவும் சில பேர் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக, ரொம்ப அதாவது நல்ல கவனிங்க, பெரிய பெரிய ஞானவான்களுக்கே தெரியாத அளவுக்கு ஞானமாக ஒருத்தர் சொன்னாங்க. அப்படி காதில் வந்தது, இந்த காதில் வந்தது கையில் வந்ததுலாம் சொல்லக்கூடாது. ஏன் அனாவசியமாக நீங்கள் பேசுகிறீங்க? ஆமாம், ஒருத்தர் சொல்லிச்சு செஞ்சு பண்ணிச்சு அப்படி இப்படின்னு பேசுறது. ஓப்பனாக சொல்லி ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துங்க. அதுக்கு தானே உங்கள் வீட்டில் உங்களை வச்சிருக்கு. அப்போ இந்த கடைசி காலத்தில் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் நான் பாரத்தோடு உங்களுக்கு போதிக்கிறேன். ரெண்டகம் பண்ணுதல். அங்கே உள்ளதை இங்கே சொல்லி, இங்கே உள்ளதை அங்கே சொல்லி, இதனால் குழப்பங்களை ஏற்படுத்துகிற ஆவி இருந்தால் அங்கே எப்படி சமாதானம் இருக்கும்? இந்த யெகூ சொல்கிறான், உன் தாயினுடைய வேசித்தனங்களும் இந்த பிரிவினைகள் இவ்வளோ இருக்கும்போது எப்படிரா சமாதானம் இருக்கும்? அப்போ இந்த வருஷ கடைசியில் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே சில பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். உடனே ஆமாம் இருக்குது, ஆனால் அது அவங்க நிமித்தம்தான் அப்படின்ற மாதிரி போயிடாதீங்க. நம்மை தாழ்த்தணும் பிரியமானவர்களே. அப்போ இதுக்கு என்ன செய்யணும்? மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுங்க. மேத்யூ சாப்டர் 5:9 என்ன சொல்லியிருக்கு? மத்தேயு 5:9 பைபிளை ஃபாலோ பண்ணாலே போதும். சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன்தான் தேவனுடைய புத்திரனா எனப்படுவேன். கர்த்தர், they shall be called the children of God. அவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. சமாதானத்தை கெடுக்கிறவன், சமாதானத்தை எதிர்க்கிறவன் பிசாசின் பிள்ளைகள். நல்லா புரிஞ்சுக்கணும். சமாதானம் பண்ணுகிறவன் தேவனுடைய பிள்ளைங்க. இதில் என்ன விஷயம்? ஒரு சத்தியம் அறிந்திருக்கு. சமாதானம் பண்ணுறவங்க ஆண்டவர் சொல்ல, நீ என்ன வேணால் சண்டை போடு, நான் சமாதானம் ஆக்கிடுறேன் அப்படின்னு ஆண்டவர் மேஜிக் ஷோ நடத்த மாட்டார். நான் தான் சமாதானத்துக்கு போகணும். அதான் 120ஆம் சங்கீதத்தில், நான் சமாதானத்துக்கு எத்தனம் பண்ணுறேன், அவர்களோ சண்டைக்கு வராங்கன்றாங்க. ஆமாம், இந்த வருஷ கடைசியில் மாமனார் மாமியார் சாகு போகிற காலத்தில் ஒரு சமாதானத்தோடு யாருக்கு ஃபாதர் பாடுறது மாதிரி, சரியா, யார் மேலும் எனக்கு கசப்பு இல்லைப்பா அப்படின்னு ஃபாதர் பாட்டில் ஒரு வரி சொல்லுவார். அது மாதிரி கடைசி காலம் நிறைய பேருக்கு இப்போ 75 வயசு ஆகிட்டுன்னு வைங்களேன், அவன் நினச்சிட்டு இருக்கிறான் இன்னும் ஒரு 75 வயசு இருப்பேன்னு. கர்த்தருடைய பிள்ளைங்க இருந்து என்னத்தை கிழிக்க போகிறீங்க? நான் பாரத்தோடு சொல்கிறேன், ஒன்று வருகைக்கு ஆயத்தப்படணும், ஒன்று வாழ்க்கை முடிந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம ஆயத்தப்படணும். சரியா? அப்போது இன்றைக்கு கடைசி காலத்தில் ஆண்டவரே, நான் எனக்கு கொடுத்த பிள்ளைகளோடு சமாதானமாக இருக்கணும். நீங்கள் ஒரு மூத்த சகோதரனாக இருந்தால் உங்கள் வீட்டுக்குள்ளே செட்டில்மெண்ட்டுக்கு நீங்கள் ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஒரு மூத்த சகோதரியாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு கர்த்தருடைய பிரதிநிதியாக நீங்கள் நில்லுங்க. சரியா? சபைகளில் போராட்டம் வருமா, நமக்கு எதுக்கடா வம்பு, எல்லாம் அவனுக்கு தோத்திரம் இவனுக்கு தோத்திரம் பண்ணிட்டு காம்ப்ரமைஸ் ஸ்பிரிட்டில் போயிடாதீங்க. அது நீங்கள் கன்ஃபியூஷனில் கொண்டு உங்களை விட்டுரும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு எங்கள் அப்பா அந்த நாட்களில் சொல்லுவாங்க,
எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் நீ இறங்கி போகும்போது உனக்கு கெட்ட பேர் தான் கிடைக்குன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. நல்ல பேரை கிடைக்காது. ஆனால் உன் நிமித்தம் அங்கே ஒரு பெரிய மாற்றம் வரும். அதுதானே நமக்கு தேவை. இப்போ நான் பேசுகிறேன், சிலருக்கு ஹர்ட்டா, சிலரை பார்த்து பேசுகிற மாதிரியே இருக்குது. ஆமாம், இது வேணால் இவ்வளோ டஃப்பாக பேசுகிறான்னு. அப்படியா நீ திருந்த மாட்டியான் தான். புரியுதா உங்களுக்கு? இல்லை, வருஷ கடைசியிலும் அவர் நோய் தாங்குவார், அவருடைய பிரசன்னம் இருக்கும். ஃப்ரிட்ஜை திறந்தால் தண்ணி பாட்டில் இருக்குது, இல்லை இருக்குது. தண்ணி பாட்டில் சாதாரண வாட்டரில், அது வேறு வாட்டரு இருக்குது. அது எப்படி உன்னை தாங்குவார் நான் கேட்குறேன். அது எந்த பாஸ்டர் பேசட்டும், நான் அதை அக்செப்ட் பண்ண முடியுமா? அக்செப்ட் பண்ண முடியுமா? மனைவிக்கு துரோகம் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கியே, அங்கே போய் கேரல் ரவுண்ட்ஸில் சுற்றிட்டு வரியே, கேரல் ரவுண்ட்ஸை சுற்றிட்டு வந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவாரோ? அது எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆசீர்வதிக்க முடியாது. சமாதானத்துக்கு நீங்கள் ஒத்து போயிருங்க. சபையில் கிமிட்டின்னு சண்டை போட்டுக்கிட்டு, சரியா நாங்கள் தான் சரி நீங்கள் தான் சரின்னு சொல்லி நியூ இயருக்கு ஹாப்பி நியூ இயர் சொல்லாதீங்க. ஹாப்பி நியூ இயரே கிடையாது அது. அப்போ இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற வார்த்தை சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், ஹீப்ரூ சாப்டர் 12 verse 14 என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. ஆமாம், நான்லாம் கர்த்தரை தரிசிப்பேனா தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் மனுஷகுமாரனுக்கு முன்னால் நிற்கணும். புரியுதா? ஒரு நாள் வரும், வரத்தான் போகுது. கொள்ளை நோய் வரும் நாங்கள் அது வந்தும் கடந்து போய் 2 வருஷம் ஆச்சு. கொள்ளை நோயே மறந்துட்டீங்களே, கொள்ளை நோயை மறந்தாச்சு. அந்த காலத்தில் எவ்வளோ வேதனை. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க சிலர் மரித்து போனார்கள். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வீட்டில் இருக்க மறித்து போனால் நாங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ்ஸு ட்ரீ எல்லாம் போட்டு என்ஜாய் பண்ணி சுற்றிக்கிட்டு இருப்போம். மனுஷனுடைய அன்பு தணிந்து போன ஒரு காலம். மனுஷனுடைய அன்பு தணிந்து போன ஒரு காலம். கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ ஏன் நான் இதை பேசிகிட்டு இருக்கேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, வருஷத்தின் முடிவு, உலகத்தின் முடிவு, கர்த்தருடைய வருகை சமீபம். சரி, அந்த வானத்தில் எக்கால சத்தம் தொனிக்கும் போது அந்த கல்லறைகள், எல்லா கல்லறையும் திறக்கப்படாது. அது மட்டும் நான் நிச்சயமாக சொல்கிறேன். ஆமாம், கர்த்தருக்குள்ளே உண்மை உத்தமமாக வாழ்ந்து கசப்பு வைராக்கியம் இல்லாமல், புரியுதா? அதாவது கசப்பு வைராக்கியம் இல்லாமல் நற்கிரியைகளை செய்தவருடைய கல்லறை திறக்கப்படும். எல்லா கல்லறையும் திறக்கப்படவே படாது. கர்த்தருடைய நாமத்தினால சொல்கிறேன். அப்போது இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை வசனத்தின்படி வாழ ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். தொடர்ந்து மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா, நாமே உய்த்து ஆராய்ந்து சோதித்து பார்ப்போம். சரியா, கடைசி ஒரு வசனம், அந்த வசனத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிச்ச ஒரு வசனம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 10ஆம் வசனம், 1 பீட்டர் சாப்டர் 1 verse 10. உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தால், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், 70 வயசுக்கு மேலே ஆனவங்க, நீங்கள் தான் ரொம்ப கவனிக்கணும். நீங்கள் 40 வயசுக்கு முன்னால், 40 வருஷத்துக்கு முன்னால் ரட்சிக்கப்பட்டதை சொல்லிகிட்டு இருக்காதீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த முதல் நாளில் இருந்த அந்த ரட்சிப்பினுடைய அந்த 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 ரட்சிப்பின் சந்தோஷத்தின் அளவு, த ஜாய் ஆஃப் சால்வேஷன். சரியா, அந்த ஜாய், சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்தால் என்ன நடக்கும் நாளைக்கு பேச போகிறேன். சரியா, அப்போ அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தின் அளவு எப்படி இருக்குன்னு பாருங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணுறாங்களாம், டெஸ்ட் பண்ணுறாங்களாம். நாளைக்கு உபவாச ஜெபம், பகல் முழுவதும் உபவாசம் பண்ணுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், ஜூம் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருக்கிற சில விசுவாசிகள் வேலை ஸ்தலத்தில், ஸ்கூலில், டீச்சரு, ஹாஸ்பிட்டலில், காலேஜில், வியாபாரம், வியாபாரம் பண்ணுற அண்ணன்மார், தம்பிமார், அவங்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி அங்கேயும் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொள்கிறாங்க. நாளைக்கு 12லேருந்து 1 ஜூமில் கலந்து கொள்ளுங்க. சரியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் சொந்தக்காரங்க வந்துட்டாங்க, கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, கல்யாண வீடு, அந்த வீடு இந்த வீடுன்னு.
அதுலேயும் ஒதுக்கி ஒரு மூலையில் போய் நின்று ஒரு 20 நிமிஷம் எங்களோடு கனெக்ட் பண்ணுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். நாளைக்கு சாயந்தரம் 5:30 மணி ஜெபம் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபாஸ்டிங் ப்ரேயர். கர்த்தருடைய நாமத்தினால மற்ற விசுவாசிகள், மற்ற நண்பர்கள், உறவினர்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. அதை அப்படியே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் உங்கள் ஃபேஸ்புக்லேயும் போஸ்ட் பண்ணுங்கள். அவங்களும் இணைந்து கொள்ளட்டும், ஆண்டவரை தேடட்டும். கடைசி காலத்தில் கசப்பையும் வைராக்கியத்தையும் வச்சுக்கிட்டு 24க்குள்ளே போக வேண்டாம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி, இயேசுவே இந்த ஆசீர்வாதமான ஆண்டவரை மிஷினரிகளுக்காக ஜெபிக்க உதவி செய்தீர தோத்திரம். ஆண்டவரே இப்பொழுது எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தத்தக்கதாக எங்கள் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்பொழுது யார் யார் என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவர்கள் வீடுகளில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும்படி, பிள்ளைகளால் மாற்றம், கணவனால் மாற்றம், மனைவியினால் நிமித்தம் மாற்றம், ஆண்டவரே சொந்தக்காரங்களால் மாற்றம், சபையில் மாற்றம் வரணும். சபை எழுப்பதில் இல்லாமல் வாக்குவாதங்களும் கசப்புகளும், கோர்ட்டு கேஸு சண்டை, இப்படிப்பட்ட கிரியைகளை முற்றிலுமாய் அழித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.